ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலே கடனை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ரமி வல் மஅஸம். யா அல்லாஹ், கடன் படுவதை விட்டும் பாவம் இழைக்கப்படுவதை விட்டும் உனத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி அவர்கள் ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நிறைய விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். அதிலே நபி அவர்கள் பாவத்தை விட்டும் கடன்படுகிற தொல்லையை விட்டும் பாதுகாப்பு தேடியிருக்கிற வரலாற்று செய்திகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ளே வருகிறார்கள். அங்கே ஒரு நபித்தோழர் தொழுகிற நேரமல்லாத வேறு நேரத்திலே கவலையோடு மிக கஷ்டத்தோடு அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அவர் நிம்மதிக்காக வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து, தோழரே, இந்த தொழுகை அல்லாத நேரத்திலே அல்லாஹ்வுடைய இல்லத்திலே உங்களை உட்கார வைத்தது என்ன என்று கேட்கிறார். அந்த நபி தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, கடன் தொல்லை, என்னால் கவலை தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிற செய்திற்கு பிறகு நபி அவர்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள், அலா வஅல்லிமுக கலிமாத், நான் உனக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லித் தரட்டுமா? அந்த வார்த்தைகளை நீ சொன்னால் மலை அளவுதான் உனக்கு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அந்த கடனை உன்னை விட்டு நீக்கி விடுவான். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃضலிக அம்மன் சிவாக் என்ற இந்த பிரார்த்தனையை ஓது. அல்லாஹ்விலே முழு நம்பிக்கை வை. அந்த கடனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீரு, நிச்சயமாக அல்லாஹ் உன்னுடைய கடனை நீக்குவான், அதற்குரிய ஏற்பாட்டை செய்து தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிம் எப்போதும் தனக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அது கடனாக இருக்கலாம், ஏனைய தொல்லைகளாக இருக்கலாம், அதனை அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிற ஒரு பண்புள்ளவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய பிரச்சனைகளை, தன்னுடைய சிக்கல்களை அல்லாஹ்விடத்திலே பேசி தீர்க்கிற, அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிற, இரவிலே எழுந்து நின்று தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிற பழக்க வழக்கமுடையவனாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவனை கைவிட மாட்டான்.